sight. But trust me, being free ain't spotlights. No, it's long nights and it's long fights with yourself all the time to get your mind right. But if you put in the work, you can அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் மேக்ஸ் செஸ். இன்றைய எனது இந்த யூடியூப் வீடியோவில் இன்று நான் உங்களுக்காக வழங்க இருப்பது என்னவென்றால், அதாவது செஸ் ரேப்பை பார்க்கலாம். அதாவது இது ஒரு அமேசிங்கான, அட்டகாசமான, ஒரு பெஸ்டான 5 வகையான மிகவும் முக்கியமான செஸ் ரேப்களை உங்களுக்காக தமிழிலே வழங்க உள்ளேன். இதை கவனமாக முழுமையாகவும் பாருங்கள். அத்துடன் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, வாருங்கள், உடனடியாக நாங்கள் ஆட்டத்துக்குள் நுழையலாம். ஆம், இப்பொழுது நாங்கள் உடனடியாக முதலாவது ரேப்புக்கு போகலாம். ஓகே, வாருங்கள், உடனடியாக நாங்கள் ஆட்டத்திற்குள் நுழையலாம். முதலாவது நகர்வு வந்து E4. இது வந்து கிங்ஸ் ஃபோன் ஓப்பனிங் என்று அழைக்கப்படும். அடுத்தது E5. இது வந்து கிங்ஸ் ஃபோன் கேம். அடுத்த நகர்வு நைட் F3. ஓகே, இது வந்து கிங்ஸ் நைட் ஓப்பனிங். அடுத்தது நைட் F6. இது வந்து ரஷ்யன் கேம். அடுத்த நகர்வு நைக்ரோஸ் E5. நேற்று அந்த சிப்பாய் கட் பண்ணப்படுகிறது. இதுக்கு பேர் ரஷ்யன் கேம். அடுத்தது D6. இப்பொழுது இந்த குதிரையானது பிளாக் சிப்பாயினால் இலக்கு வைக்கப்படுகின்றது. எனவே இதை தடுக்கும் விதமாக நைட் F3க்கு நகர்த்தப்படுகின்றது பின்னோக்கி. ஓகே, அடுத்தது நைக்ரோஸ் E4. இப்பொழுது இங்கே பாருங்கள், அடுத்த நகர்வை ஒயிட்டினுடைய நைட் நகர்த்தப்படுகின்றது, C3க்கு நகர்த்தப்படுகின்றது. ஆம், இந்த சூழ்நிலையில் இப்பொழுது என்ன நடக்கிறது என்றால், பிளாக் பிஷப் F5ஐ நகர்த்துகின்றது. இதன் காரணத்தால் இப்பொழுது ஒரு அற்புதமாக ஆடுகின்றது ஒயிட் குயின். குயின் போன்றது E2க்கு நகர்த்தப்படுகின்றது. இந்த சூழ்நிலையில் தற்போது இங்கே பாருங்கள், இந்த ஆட்டத்திலே இங்கே பின் செய்யப்படுகின்றன குயின் மூலம். இந்த நைட் பின் செய்யப்படுகின்றது. ஓகே, பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. அடுத்த நகர்வு குயின் E7. ஓகே, இங்கே வர பதிலுக்கு நைட் D5க்கு நகர்த்தப்படுகின்றது. இது ஒரு அற்புதமான ஒரு ஆட்டம். இப்பொழுது இங்கே பாருங்கள், இந்த குதிரையானது அந்த நைட்டை வெட்டலாம், நைட்டையில் சிப்பாயை வெட்டலாம். பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. இப்பொழுது குயின் எடுக்கப்படுமாக இருந்தால் வெளியிலே ஒரு அற்புதமான ஒரு ஆட்டத்தை இந்த ஒயிட் ஆடக்கூடியதாக இருக்கும். பார்க்கலாம். அடுத்த நகர்வு குயின் D7. இங்கே நகர்த்த இப்பொழுது அடுத்த அடி D3. இப்பொழுது இங்கே பாருங்கள், இந்த ஆட்டத்திலே தற்போது நைட்டை இழக்க வேண்டிய நிலை பிளாக்குக்கு ஏற்படும். இதன் காரணத்தினால் இந்த ஆட்டத்திலே ஒயிட் ஆனது வின் பண்ண போகின்றது. பாருங்கள், அடுத்த நகர்வு C6. இப்படி நகர்த்த அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். டிக்ரோஸ் E4. அடுத்த நகர்வு பிஷப் G4. இதன் ஊடாக இப்பொழுதே அடுத்த அடி நைட் E3. இந்த ஆட்டத்திலே டோட்டலி கூடுதலான காய்களுடன் இந்த ஒயிட் காணப்படுகிறது. எனவே இந்த ஆட்டத்தில் பிளாக் ஒரு அழகானது வெற்றியை பெற்று விட்டது. ஓகே, பாருங்கள், அடுத்த இரண்டாவது ரேப்புக்கு நாங்கள் போகலாம். இப்பொழுது நாங்கள் உடனடியாக இரண்டாவது செஸ் ரேப்புக்கு போகலாம். வாருங்கள். இந்த ஆட்டத்திலே பிளாக்கானது செக்மேட்டின் ஊடாக வின் பண்ணுகின்றது. அது எவ்வாறு என்பதனை பாருங்கள். ஓகே, முதலாவது நகர்வு வந்து D4. இது வந்து குயின்ஸ் ஃபோன் ஓப்பனிங் என்று இதை அழைப்பார்கள். அடுத்தது நைட் F6. இது வந்து இந்தியன் டிஃபென்ஸ். அடுத்து நைட் D2. இது வந்து இந்தியன் டிஃபென்ஸ். அடுத்தது E5. இது வந்து இந்தியன் டிஃபென்ஸ், லசார்ட், கேம்பிட் என்று இதை அழைப்பார்கள். ஓகே, அடுத்த நகர்வு D. அடுத்ததாக வெட்டுகின்றது டிக்ரோஸ் E5. ஓகே, இப்பொழுது இந்த நைட்டை எடுக்க வேண்டும் வெளியிலே. இப்போ நைட் போகின்றது G4க்கு நடத்தப்படுகின்றது. மீண்டும் இலக்கு வைக்கப்படுகிறது சிப்பாய். இதை தடுக்கும் விதமாக H3க்கு சிப்பாய் தள்ளப்படுகின்றது. இது ஒரு பிளண்டர். இதன் காரணத்தினால் இப்பொழுது தோற்க வேண்டிய நிலை ஏற்படும் இந்த ஒயிட்டுக்கு. பார்க்கலாம் என்ன மாதிரி நடக்கும் என்று. அடுத்த நகர்வு நைட் E3. இப்பொழுது இங்கே பாருங்கள், குயின் இலக்கு வைக்கப்படுகிறது. இப்பொழுதே வெட்ட வேண்டும். எனவே F E3 இங்கே வெட்ட. இப்பொழுது பாருங்கள், குயினால் ஒரு அற்புதமான ஒரு செக் அடிக்கப்படுகிறது. இங்கே பாருங்கள், இந்த குயினை கொண்டு வந்து இங்கே செக் அடிப்பதன் ஊடாக அழகானது ஒரு செக்மேட் மேற்கொள்ளப்பட போகின்றது. கவனமாக பாருங்கள். இந்த மூவை நீங்கள் மேற்கொண்டு உங்களுடைய ஓப்பனண்டை இலகுவாக வின் பண்ணக்கூடியதாக இருக்கும். பார்க்கலாம் அது எவ்வாறு என்று. அடுத்த நகர்வு குயின் H4 அன்பிடிபிள் செக். பார்க்கலாம், இது அற்புதமான ஒரு ஆட்டம், அற்புதமான ஒரு கேம். அடுத்த நகர்வு G3. வெட்டி செக்மேட் ஆகிவிட்டது. ஓகே, இந்த ஆட்டத்திலே பிளாக் ஒரு அழகானது ஒரு வெற்றியை பெற்று விட்டது. வாருங்கள், அடுத்த மூன்றாவது ரேப்புக்கு போகலாம். ஓகே, இப்பொழுது நாங்கள் உடனடியாக மூன்றாவது ரேப்புக்கு போகலாம். வாருங்கள். முதலாவது நகர்வு வந்து E4. இது வந்து கிங்ஸ்
போன் ஓப்பனிங் என்று அழைப்பார்கள். அடுத்தது E5, இது வந்து கிங்ஸ் போன் கேம் தான். அடுத்த நைட் C3, இது வந்து வியானா கேம் என்று அழைப்பார்கள். அடுத்த பிஷப் C5. ஓகே, இது வந்து வியானா கேம் ஆண்டர்சன் டிஃபென்ஸ் என்று அழைப்பார்கள். ஓகே, இனி வர மூக்களை கவனமாக பாருங்கள். அடுத்த நகர்வு பிஷப் C4. பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. அடுத்தது நைட் E7, இங்கே நகர்த்த இது ஒரு மிஸ்டேக்கான மூவ். அடுத்த நகர்வு D3. ஓகே, அது நைட் C6. ஓகே, அடுத்த நகர்வு குயின் H5. இப்பொழுது இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இப்போ ஒரு செக்மேட் ஆக போகிறோம். இதை தடுக்க வேண்டுமாக இருந்தால் காஸ்லிங் செய்ய வேண்டும். காஸ்லிங் செய்யப்படுகின்றது. காஸ்லிங் செய்தவுடன் அடுத்ததாக பிஷப் G5க்கு இங்கே நடத்தப்படுகின்றது. இது ஒரு பைட்டினுடைய மிஸ்டேக்கான மூவ். பார்க்கலாம் என்ன நடக்கப் போகிறது என்று. அடுத்த நகர்வு குயின் E8, இங்கே நகர்த்த இது ஒரு இன்அக்ரெசிவ் மூவ். அடுத்த நகர்வு வந்து நைட் F3. ஓகே, அடுத்த நைட் G6, இது ஒரு பிளண்டர். இதன் காரணத்தான் இந்த ஆட்டத்திலே பிளாக் தோல்வியடைய வேண்டிய நிலை ஏற்படும். பாருங்கள் ஏனென்று. அடுத்ததாக நைட் D5, இங்கே வைக்க இப்பொழுது இங்கே சிப்பாய் இலக்கு வைக்கப்படுகின்றது. அதாவது குயினையும் மற்ற ரூக்கையும் ரேப் செய்வதற்காக. அதாவது பாருங்கள், அந்த குயினை ரேப்பையும் இது அல்லது இதை வெட்டக்கூடிய வகையில் இதில் வந்து வெட்டுவதன் ஊடாக மேற்கொள்ள முடியும். பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. அடுத்த பிஷப் B6, இது ஒரு மிஸ்டேக். ஓகே, இப்பொழுது அடுத்த நகர்வு நைட் F6 அண்ட் பியூட்டிஃபுல் செக். ஓகே, இப்பொழுது என்ன நடக்கிறது என்றால், இப்பொழுது கட்டாயமாக இதை வெட்ட வேண்டும். இப்பொழுது G cross F6 வெட்ட பதிலுக்கு பிஷப் cross F6. ஓகே, இந்த ஆட்டத்திலே தற்போது எதுவுமே செய்து கொள்ள முடியாது. இந்த பிளாக்கினால் பிளாக் தோல்வி அடைய வேண்டிய நிலை ஏற்படும். அது ஏன் என்பதை அடுத்து வர மூக்களில் பாருங்கள். இப்போ பிஷப் cross F2 அண்ட் பியூட்டிஃபுல் செக், இதைத்தான் பற்றி செக் அடிக்க முடியும். இது ஒரு மிஸ்டேக்கான மூவ். இது பெஸ்ட்டான மூவ் வேண்டா. குயினை இங்கே நகர்த்தக்கூடியதாக இருக்கும். இது ஒரு பிளண்டர். ஓகே, அதன் காரணத்தினால் இந்த பிஷப் cross E7. இப்பொழுது இந்த ஆட்டத்திலே பிளாக்கினுடைய குயினும் போய்விட்டது. எனவே இந்த ஆட்டத்திலே ஒரு அழகான ஒரு வெற்றியை இந்த வைட் பெறக்கூடியதாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இப்பொழுது நாங்கள் உடனடியாக 4வது ரேப்புக்கு போகலாம். வாருங்கள். முதலாவது நகர்வு வந்து E4, இது வந்து கிங்ஸ் போன் ஓப்பனிங். அடுத்த E5, இது வந்து கிங்ஸ் போன் கேம் என்று இதை அழைப்பார்கள். அடுத்த நகர்வு நைட் F3, இது கிங்ஸ் நைட் ஓப்பனிங். அது நைட் F6, இது வந்து ரஷ்யன் கேம் என்று இதை அழைப்பார்கள். அடுத்த நகர்வு நைட் cross E5, இது வந்து ரஷ்யன் கேம். அடுத்த D6. ஓகே, அடுத்த நைட் F3. ஓகே, அடுத்த நைட் cross E4. இப்பொழுது இங்கே பாருங்கள், இந்த சிப்பாயில் இந்த குதிரையானது இலக்கு வைக்கின்றது, வெட்டுகின்றது. இதை தடுக்கும் விதமாக இப்பொழுது அடுத்த நகர்வு D4. இங்கே நகர்த்தை இப்போது D5க்கு சிப்பாய் முன்னோக்கி தள்ளப்படுகின்றது. இந்த சூழ்நிலையில் அடுத்த நகர்வாக பிஷப் D3. ஓகே, இப்போ இலக்கு வைக்கப்படுகிறது இந்த குதிரை. குதிரையை நகர்த்துகின்ற குதிரையை பாதுகாக்க வேண்டும். அதற்கு பிஷப் E7 கொண்டு வைக்கப்படுகின்றது. பார்க்கலாம் என்ன நடக்க போகிறது என்று. அடுத்ததாக காஸ்லிங். ஓகே, அடுத்தது பிஷப் F5. பார்க்கலாம். அடுத்தது C4, அடுத்தது காஸ்லிங். பிளாக் காஸ்லிங் பண்ணுகிறது. ஓகே, அடுத்த C cross D5. இப்போ சிப்பாய் விட்டு பதில் குயின் cross D5. அடுத்த அடியை கவனமாக பாருங்கள். பிஷப் cross E7. ஓகே, இப்பொழுது 2 காயில் ஒன்றை போக போகிறது. பிளாக்கினுடைய குயின் போகும், அல்லாவிட்டால் மந்திரி போகும். எனவே தடுக்கும் விதமாக பிஷப்பினால் அல்லது குயினால் இதை வெட்ட வேண்டும். இப்பொழுது வெட்டுகின்றார் பிஷப் cross E4. இப்பொழுது இங்கே வெட்ட பதிலுக்கு நைட் C3 இங்கே நகர்த்தப்படுகின்றது. நகர்த்தை இப்போது குயின் E6க்கு நகர்த்தப்படுகிறது. இது ஒரு பிளண்டர். இது வந்து பார்க்கலாம் என்ன நடக்கும். அடுத்த நகர்வு நைட் cross E4. வெட்ட இப்பொழுது பதிலுக்கு குயின் வெட்டுகிறது. வெட்ட இப்பொழுது இங்கே பின் செய்யப்படுகின்றன. ஓகே, இந்த ஆட்டத்திலே பிளாக்கானது தோல்வி அடைய வேண்டிய நிலை ஏற்படும். அது ஏனென்றால் இப்பொழுது இங்கே பாருங்கள், இந்த ஆட்டத்திலே இங்கே காட்டப்படுகின்ற இந்த குயினை நாங்கள் நகர்த்தினால் அந்த பிஷப் போய்விடும். இந்த ரூக்கானது கட் பண்ணும். எனவே இந்த ஆட்டத்தில் கட்டாயமாக குயினை காப்பாற்ற வேண்டுமாக இருந்தால் குயினை பின்னோக்கி நகர்த்த இப்பொழுது பியூட்டிஃபுல் பிஷப் ஆனது கைப்பற்றப்படுகின்றது. ஓகே, இந்த ஆட்டத்திலே ஒயிட் ஒரு அழகான ஒரு வெற்றியை பெற்று விட்டது. ஓகே, வாருங்கள் அடுத்த இறுதி ரேப்புக்கு போகலாம். 5வது ரேப்புக்கு நாங்கள் போகலாம். இப்பொழுது நாங்கள் உடனடியாக இறுதி ரேப்புக்கு போகலாம். அதாவது 5வது ரேப்புக்கு இப்பொழுது நாங்கள் உடனடியாக போகலாம். முதலாவது நகர்வு E4, இது வந்து கிங்ஸ் போன் ஓப்பனிங். அடுத்தது C6, இது கரக்கன் டிஃபென்ஸ் என்று இதை அழைப்பார்கள். அது நைட் FC3. ஓகே, இது வந்து கரக்கன் டிஃபென்ஸ் தான். அடுத்த D5 கரக்கன் டிஃபென்ஸ். அது நைட் F3 கரக்கன் டிஃபென்ஸ். 2 நைட்ஸ் ஓப்பனிங் என்று இதை அழைப்பார்கள். ஓகே, அடுத்த நகர்வுகளை கவனமாக பாருங்கள். அந்த D cross E4 பட் பதிலுக்கு நைட்டை தூக்க வேண்டும். நைட் cross E5க்கு E4க்கு இந்த சிப்பாயை வெட்டுகிறது நைட். ஓகே, அடுத்த நகர்வு நைட் F6. ஓகே, மீண்டும் விலக்கு வைக்கப்படுகிறது இந்த குதிரை. இதை தடுக்கும் தான் குயின் E2க்கு இங்கே நடத்தப்படுகின்றது. பார்க்கலாம் என்ன நடக்கும். அடுத்ததாக
knight b d7 இது ஒரு பிளண்டர். இதன் காரணத்தால் இப்போது அழகானதொரு செக்மேட் இடம்பெற போவதற்கு பாருங்கள். இந்த குதிரையினை இங்கே வச்சு செக் அடிப்பதன் ஊடாக அழகானதொரு செக்மேட் பாருங்கள். knight d6 and beautiful checkmate. இப்பொழுது இங்கே பாருங்கள், இந்த ஆட்டத்திலே இந்த சிப்பாயினால் இதை வெட்ட முடியாது, வெட்ட முடியாது, இங்கே செக்கு நிற்கின்றது. ஓகே, இதன் ஊடாக தற்போது ஒயிட் ஆனது வின் பண்ணி விட்டது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.